புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கடந்த பல வாரங்களாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் போதித்துக் கொண்டு வருகிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுது அவர் வெளியரங்கமான பிரசங்கத்தை அவர் பண்ணுகையிலே, இது ஒரு பப்ளிக் ஸ்பீச்னு சொல்றாங்க. வெளியரங்கமாய் அவர் பண்ணுகிற பொது பிரச்சார பணியிலே ஈடுபட்டிருக்கும் போது அவர் பண்ணின முதல் பிரசங்கமானது பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் பேசிக்கொண்டு வருகிறதை நாம் கவனிக்கிறோம். இங்கே பார்ப்பது என்னன்னா, அது முதல், எல்லாரும் சொல்லுவோம் அது முதல். அது முதல் அப்படின்னா முதல்னு வரும்போது முடிவுன்னு கூட ஒன்று வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் டு எண்ட். அப்போ ஃப்ரம் என்ன சொல்றாரு, அதுதான் எண்டு வரைக்கும் வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க, மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அல்லவா. அது முதல் என்று சொல்லும் போது ஆரம்பம்லேருந்து முடிவு வரைக்கும் இடைப்பட்ட எல்லா பகுதியிலையும் எல்லா அதிகாரங்களிலையும் முழு வேத புஸ்தகத்திலையும் குறிப்பாக புது உடன்படிக்கையின் முழு நியூ டெஸ்டமென்ட் ஃபுல்லாவே அவர் ராஜ்யத்தை பற்றின போதனைகளையும் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளையும் ராஜ்யத்தை பற்றின உபதேசங்களையும் அவர் அதிகமாய் அவர் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாமே அவர் பிரசங்கித்த எல்லா பகுதிகளும் ராஜ்யத்தை பற்றினதாகவே இருக்கிறது, ராஜாவை பற்றி, ராஜ்யத்தை பற்றி. பிறகு மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நாம் கவனிக்கும் போது அங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அந்த ராஜ்யத்துக்குன்னு சில பாலிசி இருக்குது, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்னா என்ன, கவர்மெண்ட்டுக்குன்னு சில பாலிசி இருக்குது, அந்த பாலிசிக்குன்னு சில விதிமுறைகளும் இருக்கிறது. பாலிசி இல்லாம எந்த கவர்மெண்ட்டும் இயங்காது. அப்போ தேவட ராஜ்யத்தினுடைய பாலிசி என்ன, தேவட ராஜ்யத்துடைய ரூல் என்ன, கோட்பாடு என்ன, விதிகள் என்ன, இந்த விதிகளை பற்றியதெல்லாம் அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கலாம். அங்க என்ன சொல்ல வராரு, ராஜ்யம் எப்படி செயல்படும், பரலோக ராஜ்யத்தை பற்றி நான் பேசும்போது எப்படி ராஜ்யம் செயல்படும் என்று சொல்லும் போது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கையில் சில விதை கல்லுல விழுந்தது, அப்புறம் சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது. அப்போ விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்றாரு. அவன் விதைக்கும் போது விதை 4 விதமான இடத்துல விழுதுன்றாரு. அந்த 4 விதமான இடத்துக்கு ஏற்றபடி பலன் வருதுன்றாரு. அப்போ தேவன ராஜ்யத்துடைய பாலிசி என்னன்னா, அந்த அந்த கவர்மெண்டோட சிஸ்டம் என்னன்னா, இந்த விளைச்சல் என்பது, அறுவடை என்பது, ஆசீர்வாதம் என்பது இந்த விதத்துல நடக்கும். இதை தாண்டி வேற எந்த விதத்திலையும் மனிதனுக்கு அறுவடையோ ஆசீர்வாதங்களோ உண்டாக போவது கிடையாது. அவன் விதைக்கையில், அப்போ சீஷர்கள் கேட்கிறாங்க, இந்த விதைனா என்ன, விதைகளை பற்றி நீங்க பேசுறீங்களே, இதை பற்றின தகவல்கள் எங்களுக்கு தெரியல, சரியா புரியல என்று சொல்லும்போது இயேசு அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, விதை என்பது தேவனுடைய வசனமா இருக்கிறது. அது ராஜ்யத்தினுடைய வசனம். தேவ ராஜ்யத்தினுடைய அந்த வசனத்தை தான் அவர் விதை என்று பேசுகிறார். அப்போ இந்த வசனம் விதையாக இருக்கிறது. நிலம் எதுன்னு கேட்டா மனுஷனுடைய இருதயமாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய இருதயத்துல ஒருத்தன் பிரசங்கம் பண்றாரு, அவர் யாருன்னா விதைக்கிறவர். இந்த விதைக்கிறவர் பிரசங்கத்தை பண்றாரு, ஜனங்க அதை கேட்கிறாங்க. கேட்கிற எல்லாருமே ஒரே மாதிரி அதை நம்புறாங்களான்னா எல்லாரும் ஒரே மாதிரி நம்புறது கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்கிறார்களான்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. எப்படி நிலத்துல சில வேறுபாடுகள், நிலத்துல சில மாற்றங்கள்லாம் இருக்கிறதோ, மனிதனுடைய இருதயத்திலையும் இந்த வசனங்கள்
சிலர் ஏற்றுக்கொள்றாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. கொஞ்சமா ஏற்றுக்கிறவங்க இருக்கிறான், முழுமையை ஏற்றுக்கொள்றவங்க இருக்கிறான், இப்படி அப்படி இல்லாம ஆளும் கூட இருப்பாங்க. எல்லா விதமான ஆட்களும் இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராரு. இந்த நிலங்களை பற்றி பேசும்போது கல்லுல விழுந்ததுன்றாரு, சில விதை முள்ளுல விழுந்ததுன்றாரு, சில விதை வழியில விழுந்ததுன்றாரு, சில விதை நல்ல நிலத்துல விழுந்தது. கல்லுல விழுந்தது அதுக்கேற்ற பலன் கிடைக்குது, முள்ளுல விழுந்தது அதுக்கேற்ற பலன் கிடைக்குது, வழியில விழுந்தது அதுக்கேற்ற பலன் கிடைக்குது, நல்ல நிலத்துல விழுந்தது அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். இதை தாண்டி 5வது நிலம் கிடையாது. 4 நிலம் தான், 4 நிலத்துல எல்லாம் அடங்கிடும் அதுலயே. இது 5, 6, 7 கிடையாது. அவர் சொன்னது 4 டைப் ஆஃப் ஹார்ட் என்றாரு. 4 விதமான இருதயங்கள், 4 விதமான நிலம், 4 விதமான விளைச்சல். அப்போ கடவுளுடைய ராஜ்யம் இப்படிதான் வேலை செய்யுது, வேற எப்படி வேலை செய்யலன்றாரு. வேற எப்படியும் நமக்கு வேலை செய்வதில்லை. அப்போ அந்த தேவ ராஜ்யத்துடைய அரசாங்கத்துடைய அந்த பாலிசி என்னன்னா, ராஜ்யத்தோட ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனோட வாழ்க்கையில பெறணும்னு சொன்னா அவன் போய் வசனத்தை கேட்கணும், அவனுடைய இருதயத்துல வசனத்தை விதைக்கணும், அதன் மூலமா தான் அவனுக்கு விளைச்சல் ஏற்பட ஆரம்பிக்கிறது. பாருங்க, இந்த உலகத்துல நாம வாழ்கிறோம். இந்த உலகத்தோட சிஸ்டம் என்ன, இந்த உலகத்தோட பாலிசி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல சிலர் நல்ல அறிவாளியா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அறிவுன்றது அவனுக்கு எப்படி வருதுன்னா, அவன் அறிவுக்கேற்ற சில வேலையை செஞ்சிருக்கிறான், போய் படிச்சிருக்கலாம், அவன் படிப்புக்காக பல லட்சங்கள் அவன் செலவு பண்ணிருக்கலாம், படிப்புக்காக பல மணி நேரங்கள் அவன் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் விதை, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப்ல. தூங்காம கொள்ளாம படிச்சு, கஷ்ட நஷ்டம் பார்க்காம பணத்தை கொடுத்து, ஊரை விட்டு வீட்டை விட்டு எங்கெங்கயோ போய் படிச்சு, ஸோ இப்படிலாம் படிக்கிறதுனால, இப்படிலாம் அவங்க படிப்புல ஆர்வத்தை காட்டுறதுனால, நேரத்தையும் பணத்தையும் விதைக்கிறதுனால காலப்போக்கில் அவங்க கொஞ்சம் அறிவாளியா என்ன பண்ணிடுறாங்க, அவங்க மாறிடுறாங்க, கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, பணம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, உலகம்னா என்ன, எதிர்காலம்னா என்ன, எல்லாம் விளங்குது அவங்களுக்கு. அப்போ அவனுக்கு இந்த அறிவு எப்படி வந்தது? இவனா ஜபம் பண்ணி அறிவு வாங்கினானா, இல்ல கண்ணீர் சிந்தி அறிவு வாங்கினானா, இல்ல உபவாசத்தை போட்டு இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிறான்னா, உபவாசத்தினாலேயோ ஜபத்தினாலேயோ கண்ணீரினாலேயோ அவனுக்கு இந்த பிரில்லியன்ட் வரல. அவனுக்கு இந்த பிரில்லியண்டா இருப்பதற்கு அவன் பல மணி நேரங்களை அவன் விதைச்சிருக்கிறான், பல மணி நேரங்களை அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறான், பல பல லட்சம் ரூபாய்களை படிப்புக்காக அவன் செலவு பண்ணிருக்கிறான். இது மூலமா தான் அவன் பிரில்லியண்டா இருக்கிறானே தவிர சும்மா வெறுமனை அவன் கண்ணீர் எல்லாம் விட்டு கடவுள்கிட்ட அழுது புரண்டு மன்றாடிலாம் அவன் அறிவை பெறவில்லை. பிறகு இந்த விவசாய நிலத்தை நாம எடுத்து பார்க்கும்போது, இந்த விவசாயம் எப்படி விளைச்சல் ஏற்படுது, எப்படி வண்டி வண்டியா அறுவடை வருது, எப்படி மூட்டை மூட்டையா அவங்க பேக் பண்ணி ஏத்துறாங்க, இவ்வளவு இவ்வளவு நெல், இவ்வளவு தானியம், இவ்வளவு அறுவடை ஒரு விவசாயிக்கு எப்படி வந்தது? அந்த விவசாயி அந்த நிலத்தை பார்த்து கண்ணீர் விடுறதுனாலயோ, அந்த நிலத்தை பார்த்து கதறுவதனாலேயோ, அந்த நிலத்தை பார்த்து அவன் வேதனைப்படுவதனாலேயோ, இல்ல நிலம் வெறுமையா இருக்குது, நிலத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவன் புலம்புறதுனாலயோ அந்த நிலத்துல அறுவடை உண்டாக போவது கிடையாது. அப்ப இந்த உலகத்துடைய பாலிசி இப்படிதான். உலகத்துல 30 நாள் வேலைக்கு போனா எப்படி சம்பளம் வருதோ, நிலத்துல விதைச்சா எப்படி அறுவடை வருதோ, போய் காசு பணம் கொடுத்து படிச்சு நேரத்தையும் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணா எப்படி அறிவு வருதோ, இந்த உலகத்தோட பாலிசி எல்லாமே முதலீடு இல்லாமல், விதை இல்லாமல் அறுவடை இல்லவே இல்லை. உலகம் அப்படிதான் இயங்குகிறது. ஆனா கிறிஸ்தவம் எப்படி சொல்லி வச்சுட்டாங்க, உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் மன்றாடி கடவுளிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டாங்க. நீங்கள் அழுது உபவாசம் போட்டு கர்த்தருக்கு உங்க பிரச்சனை தெரிவிங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. பாருங்க, கடவுளுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும், கடவுளுக்கு எல்லா ப்ராப்ளமும் அவருக்கு நன்றாய் அறிவார். ஏனென்றால் அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வத்தையும் அறிந்தவர். அவருக்கு நாம சொல்லிதான் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இந்த கிறிஸ்தவர்களுக்கு இப்படி தவறாய் போதித்து வச்சதுனால கிறிஸ்தவர்கள் அவங்க ஜபத்தினால எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க, அவங்க உபவாசத்தால் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவ ராஜ்யத்துடைய கவர்மெண்ட் நம்முடைய புலம்பலால, நம்முடைய கண்ணீரால இயங்குவது கிடையாது. கடவுளுடைய ராஜ்யத்துடைய கவர்மெண்ட் கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில்.
அப்போ கவர்மெண்ட்னா என்ன? கவர்மெண்ட்னா எப்போ அது கவர்மெண்டா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம்? ஒரு கவர்மெண்ட், சைனா ஒரு கவர்மெண்ட், ரஷ்யா ஒரு கவர்மெண்ட், இந்தியா ஒரு கவர்மெண்ட்னு சொல்றோம். கவர்மெண்ட்னா எப்போ அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா, சும்மா ஒரு நாட்டை பிடிச்சி வச்சதுனால இது ஏன் நாடு ஏன் நாடுன்னு சொன்னா அது நாடை யாரும் அங்கீகரிக்கவே மாட்டார்கள். ஒரு நாடை எப்போ அங்கீகரிப்பாங்கன்னு சொன்னா அந்த நாட்டுக்குன்னு சில ரூல் இருக்கணும், சில பிரின்சிபல்ஸ் இருக்கணும், சில அரசியல் சாசனம் அந்த நாட்டுக்குன்னு இருக்கணும். அரசியல் சாசனம் இல்லாத எந்த நாட்டையும் அதை நாடாக யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அரசியல் சாசனம் தான் அந்த நாட்டை அது ஜனநாயக நாடா அல்லது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள நாடா என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ கவர்மெண்ட் என்ன? கவர்மெண்ட்டுக்குன்னு சில சாசனம் இருக்க வேண்டும், அரசியல் சாசனம். அந்த கவர்மெண்ட் லாஸ் இருக்கணும், கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கணும், கவர்மெண்ட்டுடைய சம் பாலிசி இருக்கணும். இந்த அரசியல் சாசனத்தை வைத்துதான் அந்த நாட்டை அவர்கள் நாடாக ஏற்றுக்கொள்வார்கள். இன்னொன்னு, ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஆகும்? ஒரு கவர்மெண்டே ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சாசனம் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனே எதுவுமே நம்புறீங்க ஃபங்க்ஷன் ஆகாது. இன்னைக்கு இந்தியா ஃபங்க்ஷன் ஆகுது. இந்தியா சில சட்டங்களை அமல்படுத்துறாங்க, சில விஷயத்தை அவங்க கொண்டு வராங்க. இல்ல சில மனிதனுடைய பிரச்சனைக்குன்னு கவர்மெண்ட் கிட்ட போய் நிற்கும் போது அந்த மனிதனுக்கு இந்த கவர்மெண்டால் சொல்யூஷன் கொடுக்க முடியுது. அது 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 சொத்து விவகாரமா இருக்கலாம், இல்ல ஏதோ சம் ப்ராப்ளமா இருக்கலாம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட நம்முடைய ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது, சட்டத்துக்கான தீர்வும் இருக்கிறது. ஒரு கவர்மெண்ட் சாசனம் இல்லாமல் கவர்மெண்ட் இயங்கவே முடியாது. சாசனத்தின் அடிப்படையில் தான் அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எதுவுமே நம்புகிறீர்கள்? எல்லாம் இருக்கலாம், பிரசிடென்ட் இருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா சாசனம் இல்லைன்னா யாரு இருந்தாலும் யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. ஒரு பிரைம் மினிஸ்டரே ஒரு விஷயத்த அமல்படுத்துறாருன்னா எதன் அடிப்படையில் அவர் அமல்படுத்துறாருன்னு ஜனங்க கேட்பாங்க. எதன் அடிப்படையில் நீங்க இது என்ன பண்றீங்க, அமல் படுத்துறீங்க, இதுக்கு என்ன சட்டம் இருக்குது, என்ன லா இருக்குது? அப்ப பிரசிடென்ட் இருக்கிறதுனாலயோ, கவர்னர் இருக்கிறதுனாலயோ, மேயர் இருக்கிறதுனாலயோ, இவங்க எல்லாம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் இயங்குதுன்னு நினைக்காதீங்க. இவங்களுக்கு பின்னால சாசனம் ஒண்ணு இருக்கிறது. சாசனம் இருக்கிறதால இவங்க இயங்கி கொண்டிருக்கிறாங்க. சாசனம் இல்லாட்டி இவங்களால என்ன பண்ண முடியாது, இவங்களால இயங்க முடியாதுங்க. அப்படின்னா ஒரு அரசாங்கம் இயங்குவதற்கு சாசனம் எவ்வளவு முக்கியமோ, தேவனுடைய ராஜ்யம் இயங்குவதற்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு சாசனம் இருக்கிறது. சாசனம் இல்லாமல் கவர்மெண்ட் இல்ல. கவர்மெண்ட் இருந்தா அந்த கவர்மெண்ட்டுக்கு சாசனம்னு ஒன்னு இருக்கணும். கவர்மெண்ட் இருந்தா சாசனம் இருந்தா அந்த 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 கவர்மெண்ட்ல குடிமக்கள் கண்டிப்பா இருக்கணும். குடிமக்களே இல்ல, ஒரு ஒரு குடிமக்கள் கூட கிடையாது, ஒரு ஒரு சிட்டிசன் கூட கிடையாது. அப்ப சாசனத்தை யார் யூஸ் பண்ண போறாங்க? ஹலோ, சாசனம் எதுக்குன்னா சிட்டிசனுக்கு தான், அந்த நாட்டு குடிமக்களுக்கு. அப்ப நாட்டுல குடிமக்களே இல்ல. நாடு இருக்குது, ராஜா இருக்கிறாரு, இல்ல பிரசிடென்ட் இருக்கிறாங்க, ஆனா ஒரு ஆள் இல்ல, குடிமக்கள் இல்ல, ஒரு ஒரு சிட்டிசன் இல்ல. அப்போ சாசனம் எழுதுறது எதுவுமே நம்புறீங்க? அப்போ சாசனம் எதுக்குன்னா சிட்டிசனுக்கு. அப்போ இப்ப கவனிங்க, ராஜா இருக்கிறாரு, ராஜ்யம் இருக்குது, ராஜ்யத்தின் குடிமக்கள் இருக்கிறாங்க. இந்த குடிமக்களுக்குன்னு சாசனத்தையும் தேவன் எழுதுறாரு. இந்த சாசனம் தேவ ராஜ்யத்துடைய குடிமக்களுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்போ இந்த சாசனத்தின் அடிப்படையில் தான் இனிமே எல்லாம் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ ராஜ்யத்தின் குடிமக்களா இருக்கிறவங்க, ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறவங்க, தேவன் என்ன சாசனம் எழுதி கொடுத்திருக்கிறாரு, என்னுடைய பிரச்சனைக்கு என்ன விதமான உயில் எழுதி இருக்குது, சாசனம் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத அவங்க கேட்டு அதை விளங்கி அதை விசுவாசிக்கும் போது, அதை புரிந்து கொள்ளும் போது, அதை அவங்க பிரகடனப்படுத்தும் போது அந்த சாசன வார்த்தைகள் அவர்களுக்கு அமல்படுத்தப்படுகிறது. அப்போ சட்டத்துல ஒரு வார்த்தை இருந்தா கண்டிப்பா அது நிறைவேறிய தீரும். சட்டத்துல இல்லாத ஒண்ணு நாம புலம்பனா கூட அது கிடைக்க போறது கிடையாது. பாருங்க, 1947 நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் பெற்றது. 1950 தான் சட்டமே இயக்கப்பட்டது. இந்திய அரசியல் சாசனம் 1950 ஜனவரி 26 அன்னைக்கு தான் சட்டத்தை இயக்கி அவங்க பிரகடனப்படுத்துறாங்க.
அப்போ 47 சுதந்திரம் பெற்றதுனால இந்திய நாடு ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் ஆகல. ஆனா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, சுப்ரீம் லீடர்ல இருந்து எல்லா பிரசிடென்ட் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க எல்லாம் இயங்குறதுக்கு ஒரு சாசனம் வேணும். சாசனம் இல்லாம எல்லாம் இருக்குது, பட் யாராலும் இயங்கவே முடியாது. இன்னொன்னு, இதை நாடா இவங்க பிரகடனப்படுத்தலாம், யார் அங்கீகரிக்க போவது கிடையாது. இது என்ன மாதிரி நாடா நாங்க இனிமே கொண்டு வர போறோம், இந்த நாட்டுல இறையாண்மை என்ன, இந்த நாட்டுடைய சட்டம் என்ன, இந்த நாட்டுடைய பாலிசி என்ன, இதெல்லாமே சட்டத்துல அவங்க எழுதுறாங்க. அந்த 3 வருஷத்துக்குள்ள, இந்த இந்தியா சுதந்திர நாடு பெற்ற பிறகு 3 வருடத்துக்குள்ள வேக வேகமா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு, நாட்டின் குடிமக்களுக்கு, அந்த குடிமக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, அந்த குடிமக்களுடைய நலனுக்கு, அந்த குடிமக்களுடைய எதிர்காலத்துக்கு, அவங்க சந்ததியினருக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அந்த 3 வருஷத்துக்குள்ள இந்தியாவில அரசியல் சாசனத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எழுதி முடிச்சிட்டாங்க. இந்த அரசியல் சாசனம் தான் சட்டமாக மாறிச்ச ஒழிய சட்டம் அரசியல் சாசனமாக மாறவில்லை. அப்ப சாசனம் தான் சட்டம், சட்டம் கிடையாது சாசனம். இந்த அரசியல் சாசனம் தான் சட்டம். இது எப்ப எழுதிட்டாங்களோ இதுதான் சட்டம், இதுதான் ரூல், இதுதான் லா, இதுதான் பிரின்சிபல், இதுதான் கோட்பாடு. எதுவுமே நம்புறீங்க? அப்போ இந்த 47க்கும் 1950க்கும் இடையில 3 வருட கேப் இருக்குது. கிட்டத்தட்ட 2.25 வருஷம் 3 வருஷம் கேப் வருது. அப்ப இந்த 3 வருஷம் இந்தியாவின் நிலைமை என்னன்னா, இந்தியாவில எதுவுமே இங்க இருக்காது. அன்னைக்கு இருந்த பேங்க் சரியா ஃபங்க்ஷனா இருக்காது, அன்னைக்கு இருந்த கோர்ட் சரியா ஃபங்க்ஷன் ஆயிருக்காது. ஏன்னா நாடு பழைய கவர்மெண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, பழைய பிரிட்டிஷ் ஆளர்கள் இந்த நாட்டை கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமே இந்த நாடு இயங்கணும்னா இந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் வரணும். சட்டம் வர வரைக்கும் நாடு சரியா அது ஃபங்க்ஷன் ஆகாது. பணம் போட்டு இருக்கலாம், அதை சரியா கிளைம் பண்ண முடியாது. பேங்க்ல போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கலாம், அதை சரியா இவங்களால போய் வாதாடவே முடியாது. ஏன்னா சாசனம் இல்லையே. கேஸ் இருக்குப்பா, உன் கேஸுக்கு இனிமே சாசனம் வரணும். இனிமே உன் கேஸுக்கு என்ன மாதிரி சட்டம் அவங்க போட்டாங்களோ அந்த சட்டம் வந்த பிறகுதான், அந்த சாசனம் வந்த பிறகுதான் உன் கேஸுக்கு என்ன நியாயமோ அதை இனிமே தான் என்ன பண்ணுவாங்க, உனக்கு அறிவிக்கப்படும். அப்ப 3 வருஷத்துல என்னென்ன நடந்திருக்குன்னு சொன்னா, சரியா கோர்ட் எங்க இருக்காது, சரியா பேங்க் எங்க இருக்காது, சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் எங்க இருக்காது, எந்த ஒரு நிர்வாகம் சரியா இயங்கப்படாமலே இருந்திருக்கும். மேனுவலா இயக்கி இருப்பாங்க, பட் லீகலா அது என்ன பண்ணிருக்க முடியாது, அவங்களால இயக்கி இருக்கப்படவே முடியாது. அப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு எது ரொம்ப ஆணிவேரா இருக்குது, இருதயமா இருக்குது, முக்கியமாக இருக்கு சொன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு சாசனம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஒரு கவர்மெண்ட் எது முக்கியமாக இருக்குது, சாசனம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சாசனத்தை வச்சுதான் கவர்மெண்ட் இயங்குகிறது, அதை வச்சுதான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகிறது. அந்த விதத்துலதான் தேவனுடைய ராஜ்யம் என்னும் கவர்மெண்ட் ஒரு சாசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த சாசனம் தான் பைபிள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த பைபிள் மனு வர்க்கத்துடைய நலனுக்காக, மனு வர்க்கத்தினுடைய எதிர்காலத்துக்காக, கருணை உள்ள ராஜா, தயவுள்ள கடவுள், தயவுள்ள ஆண்டவர் நம்மள மனசுல வச்சுதான் அவர் சட்டத்தை எழுதுறாரு. நம்மள மனசுல வச்சுதான் அவரு சட்டத்தை எழுதுறாரு. சட்டத்தை எழுதுறது மட்டுமல்ல, இந்த புக்குக்கு 2 பேர் வச்சிருக்கிறாங்க. ஒன்னு பழைய உடன்படிக்கை, இன்னொன்னு புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இது ஒரு மத பிரகாரமான சொல்லப்படுகிற வார்த்தை கிடையாது. உடன்படிக்கை என்பது என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது ஒரு லீகல் வார்த்தை, அது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. உடன்படிக்கை என்பது ஒப்பந்தம் அல்லது கான்ட்ராக்ட் அல்லது சித்தம், விருப்பம். உடன்படிக்கை என்ன, ஒப்பந்தம், சித்தம், விருப்பம், கான்ட்ராக்ட் என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை இன்னும் புதிய உடன்படிக்கை இன்னும் 2 இருக்குது. அப்ப 2த்தையும் எழுதினவர்கள் யாருன்னா, தேவன் தான் என்ன பண்றாரு, எழுதுறாரு. அதாவது ஒரிஜினல் ஆத்தர் தேவன் தான். இத கைப்பட எழுதினவர்கள் யாருன்னா மனிதர்கள். கைப்பட எழுதினவர்கள் யாரு, மனிதர்கள். மனுஷன் எழுதுறதுனால இது மனுஷனோட புஸ்தகம் நம்ம சொல்லவே முடியாது. பாருங்க, நான் ஒரு 3 வருஷத்துக்கு மேல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால சின்ன புக்கு தான் எழுதினேன். அந்த புக்கு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 60 பக்கம் கொண்ட ஒரு புஸ்தகம் தான்.
ஒரு சின்ன ஒரு தியான புஸ்தகமா ஒரு எழுதினேன். அந்த 60 பேஜ் எழுதுறதுக்கு எவ்வளவு பேப்பர் செலவு பண்ணேன், எவ்வளவு மணி நேரம் செலவு பண்ணேன், எழுதிட்டே இருப்பேன். அதை எழுதுறதுடைய ப்ராப்ளம் என்னன்னா, நான் எழுதி நானே கரெக்ஷன் பார்த்து, நானே அதை ப்ரூஃப் பார்த்து, நான் அதை கொண்டு போய் டைப் பண்ணி, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரூஃப் பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு ஓகே சொல்றதுக்கு ஒரு புக்குக்கே கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ நான் யோசித்தேன், அப்போ இவ்வளவு பெரிய புக்கில் எழுதுறாங்களே, இவங்களாம் எப்படி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சில புக்கில் வால்யூம் கணக்கா வருது. சில புக் எடுத்தோம்னா வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 சொல்லி இவ்வளவு வால்யூம் எழுதுறாங்க. ஒவ்வொரு புக்கு சைஸ் ஒரு தலைகாணி சைஸ் இருக்குது. நான் வெறும் 60 பேஜ் எழுதுறதுக்கே என் பிரச்சனை இவ்வளவு. அப்போ அவங்களாம் எப்படி எழுதிருப்பாங்க அப்படின்னா, அப்போ சொன்னாரு, நீ நினைக்கிறியா அவங்க உட்காந்து எழுதுறாங்கன்னு சொல்லி? அவங்களாம் உட்காந்து எழுத மாட்டாங்க. அவங்க அதுக்கு ஆளை வச்சிருக்கிறாங்க. இவங்க டிக்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல இவங்க பேசி டேப்பை கையில கொடுத்துருவாங்க. டேப்பை போட்டு ரெக்கார்டை கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்து அவங்க எழுதுன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால அந்த லீடர் என்ன பண்ணுவாரு, அவங்களே எழுதி அவங்களே ப்ரூஃப் பார்த்து அதை ஃபைனல் பண்ணி ஃபைனலா அதுக்குன்னு சில சூப்பர்வைசர்ல போயிட்டு ஃபைனல் யூனிட் வரும்போது இவர் சைன் பண்ணும்போது பிரிண்டா மாறுது. ஸோ அந்த பணக்கார ஆத்தர்ஸ்க்கு, பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் புக்கு எழுதுறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா அவங்களாம் உட்காந்து யாரும் பேனா பிடிச்சி புக் எழுதுறது இல்லை. எழுதுறது எல்லாமே ஒர்க்கர்ஸ். ஆனா அந்த புக்குடைய பப்ளிஷ் ஆகி வெளியே வரும்போது எழுதுறவங்க பேர் வராது. அந்த ஒரிஜினல் அந்த புக்கு யாருடைய மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் வார்த்தையா வந்ததோ அவருடைய பேர் தான் அங்க கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் அந்த லீடருடைய பிரதானமான வேலை அல்லவா? அப்போ தேவன் மகாராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவரு உட்கார்ந்தலாம் என்ன மாதிரி உட்கார்ந்து அவரு இங்க தொட்டில் எழுதினில்லை. அவர் ஆண்டவர். அவர் சொன்னா செய்யறதுக்கு எல்லாமே இருக்கிறது. படைப்பெல்லாம் அவருக்காக, அவரால் படைக்கப்பட்டது. எல்லாம் அவருக்கென்று அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ தேவன் டிக்டேட் பண்றாரு. அங்க மோசே, யோசுவா, யோவான், எரேமியா, ஏசையா, தானியேல், ஹோசியா, யோவேல், ஆமோஸ் இவங்கெல்லாம் எழுதுறாங்க. ஏன்னா இவர்கள் எல்லாரும் கடவுளுடைய சிருஷ்டியா இருக்கிறதுனால கடவுள் டிக்டேட் பண்ண இவங்க என்ன பண்றாங்க, எழுதுறாங்க. இவங்க எழுதுறதுனால ஆசிரியர் அவர்கள் கிடையாது, கடவுள் தான் அதனுடைய ஒரிஜினல் ஆத்தரா இருக்கிறார். அவர் தான் ஆசிரியர், அவர் தான் அதுக்கான வில்லை வெளிப்படுத்தினவர், உயில் வெளிப்படுத்த டாக்குமெண்ட் பண்ணினவர். அடுத்தது இந்த டாக்குமெண்ட், இந்த புஸ்தகம் சட்ட புஸ்தகமாக இருக்கிறபடினால இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ப்ராப்பரா நிறைவேறும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு வசனத்தை நான் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 33 நான் வாசிக்கிறேன். அப்போது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரயுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் உன் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்னை என்ன செய்தாய் என்றார். 36 இயேசு பிரயுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரயுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நான் ராஜான்றாரு. ராஜானா நீ ராஜாவானா? ஆமா ராஜா. நீ நினைக்கிறபடி இந்த உலகத்தின் ராஜா நான் கிடையாது. அப்படி இந்த உலகத்தோட ராஜா வந்தா என்னுடைய ஆட்கள் அவங்ககிட்ட என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு ராஜா அவ்வளவு சாமானியமா பிடிச்சு விசாரிச்சிட முடியுமா? அப்படி விசாரிச்சா இவரோட சேவகர்கள், இவரோட சோல்ஜர்ஸ் சும்மா இருந்துருவாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இவரோட ராஜாக்கள் போராடி இருப்பார்களே. ஆனா நீ சொல்ற மாதிரி நான் ராஜா தான். ஆனா இந்த உலகத்தோட ராஜா இல்ல. நான் பரலோக ராஜ்யத்தினுடைய ராஜா. எனக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது, எனக்குன்னு சேவகர்கள் இருக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு பெரிய டெரிட்டரியை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். என்னுடைய ராஜ்யம்
இந்த கண்களுக்கு புலப்படுகிற விதத்தில் இல்ல, என்னோட ராஜ்யம் கண்களுக்கு புலப்படாத விதத்துல பறந்து விருந்து பரலோகத்தில் அது இருக்கிறது. எல்லாம் சொல்றா இருக்கிறது. அப்போ யார ராஜான்னு சொல்லுவோம்? ராஜ்யம்னு ஒண்ணு இருந்தாதான் அவர் ராஜான்னு ஏத்துக்க முடியும். ராஜ்யமே இல்லாதால அவரை ராஜாவா ஏத்துக்க முடியாது. அப்ப நீ ராஜாவான்னு கேட்டா, ஆமா நீர் சொல்லுகிறபடி நான் ராஜான்றாரு. அப்ப இவர் ராஜான்னா அப்ப இவருக்குன்னு ராஜ்யம் ஒண்ணு இருக்கிறது. ராஜ்யம் ஒண்ணு இருந்தா ராஜ்யத்துல குடிமக்கள்னு இருக்க வேண்டும். குடிமக்கள் ஒன்று இருந்தா அந்த குடிமக்களுக்குன்னு சாசனமும் இருக்க வேண்டும். இதெல்லாம் எதுவுமே இல்லாம அவர் ராஜாவா? ஹலோ, ராஜா ராஜா ஆமா நீ சொல்ற ராஜா ராஜா தான். அப்ப ராஜா தான் முடிஞ்சு போச்சுன்னா கிடையாது. அதை நீங்க ஒவ்வொன்னா கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அப்ப இதெல்லாம் இருந்தாலும் அவர் ராஜாவே ஒழிய இதெல்லாம் இல்லாம ராஜாவை இருக்க முடியாது. அப்போ நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான்றாரு. அப்போ ராஜாதான் அவர் டிக்ளேர் பண்ணும்போது அப்ப அவருக்கு ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்துக்குன்னு சாசனம் இருக்குது. சாசனம் இருந்தாலே குடிமக்கள் கண்டிப்பா இருக்க வேண்டும். ஏன்னா சாசனம் ராஜாவுக்கு கிடையாது, சாசனம் குடிமக்களுக்கு தான். ஏமேன். ராஜாவுக்கு இல்லைன்றதுனால அவர் எழுதுன சட்டத்தை அவரே மதிக்க மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. சாசனத்தை எழுதுனவர் முதல் அவரு மதிப்பார். ஏன்னா அவருக்கும் அது செல்லுபடி ஆகும். சாசனம்னா எழுதுனவருக்கு செல்லுபடி ஆகாது, மற்றவங்களுக்கு செல்லுபடி ஆகும் சொல்லவே முடியாது. அப்போ இந்த சாசனத்துல என்ன சொல்லுதோ அதுதான் கவர்மெண்ட் அப்ளை பண்ணாங்க, கவர்மெண்ட் அதை நடைமுறைப்படுத்துவாங்க. அப்போ சாசனத்தை எழுதுறாரு ஒருத்தர், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை ஒருத்தர் எழுதுறாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த சாசனம் இந்திய நாட்டு குடிமக்களுக்கெல்லாம் செல்லுபடி ஆகும், எழுதினவர் பெரியவர் அவருக்கு செல்லுபடி ஆகும் சொல்ல முடியுமா? எழுதினவருக்கும் செல்லுபடி ஆகும். ஏன்னா சாசனத்தை எழுதுனதே அவர் தான்னா அப்ப முதல்ல சாசனத்தை அவர் தான் மதிக்கிறோம், எழுதினவர் தான் மதிக்க வேண்டும். அந்த விதத்துல தேவனுடைய வார்த்தை என்னும் இந்த அரசியல் அமைப்பு சாசனமானது தேவன் எழுதியிருக்கிறபடினாலே இந்த சாசனத்தை முதல்ல தேவன் மதிக்கிறார். இந்த சாசனத்துல சொல்லப்பட்டுள்ளதை தேவன் முதலாவது ஏற்றுக்கொள்கிறார், அவரை அக்செப்ட் பண்ணுகிறார். அவர் மதிக்காத சாசனத்தை உலகம் மதிக்க போவது கிடையாது. அப்படின்னா இந்த சாசனத்தில் சொல்லப்பட்டுள்ளவைகளை தேவன் நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென். தேவன் நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். எப்படி சொல்ல முடியும்? சாசனத்தை எழுதுந்து அவர் தானாங்க. அப்போ அவர் இந்த சாசனம் நிறைவேற்றலன்னா அப்புறம் இந்த சாசனம் என்ன மதிப்பு இருக்குது? கண்டிப்பா நிறைவேற்றுவார். அப்ப ஃபெய்த் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. பூமியில நீங்கள் கட்டுகிறது எதுவோ பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருக்கும், பூமியில கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த சாசனத்தை கொடுத்தவர் யாரு? தேவன். தேவன் சொல்றாரு குடிமக்களுக்கு, இந்த பூமியில நீங்க என்ன கட்டினாலும் பரலோகத்துல கட்டப்படும், பூமியில நீங்க என்ன கட்டவிழ்த்தாலும் பரலோகத்தை கட்டவிழ்க்கப்படும் அப்படின்னு பரலோகத்தின் தேவன் இதை அறிவித்தபடினாலே, ஒருவேளை நான் கட்டுறேன் இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்படும் அவசியமே கிடையாது. ஏன்னு சொன்னா நான் கட்டுனா கட்டப்படணும், அரசியலமைப்பு சாசனம் சொல்லுது, இதை கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இது தேவன் தடை பண்ண போவதில்லை, தேவன் அதை நிறைவேற்றுவார். தேவன் அதை தடை பண்ணா அப்ப அவர் சாசனத்தை அவர் என்ன பண்றது கிடையாது, மதிக்கிறது இல்லைன்னு ஆயிடும். அப்போ என் தழும்புகளால் அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்ன இந்த அரசியலமைப்பு சாசனம் என்ன சொல்லுது? நம்முடைய சுகத்தினுடைய பாலிசி அங்க சொல்லுது. நாம் எப்படி சுகமாக்கப்படுவோம் என்கிற சாசனத்தை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? உங்களுடைய சுகம் என்னுடைய பிரிவிலேஜஸா இருக்குது, என்னுடைய சித்தமா இருக்குது. நீங்க சுகமா இருப்பது கடவுளுடைய சித்தமா இருக்குது, எல்லாம் சித்தமா இருக்குது. இந்த சித்தம் தான் ஆங்கிலத்துல வில் என்று சொல்றாங்க. இந்த சித்தத்தை ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க? வில். நீங்க வில்லிங்கா இருக்கிறீங்களா? உங்களுக்கு வில்லா? நீங்க வில்லிங்கா இதை ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்கறாங்க அல்லவா? அப்போ நீங்கள் சுத்தமா இருப்பது தேவ சித்தம் என்று சொல்லும் போது, அப்போ சித்தம்னா என்ன? வில், அதாவது விருப்பம். சித்தம்னா என்ன? எல்லாம் விருப்பம், விருப்பம். அப்போ தேவன் விரும்புறாரு நாம சுகமாகணும்னு சொல்லி விரும்புறாரு. இவர் விரும்புறதுனால நாம் என்ன ஆயிட முடியாது, சுகமாக முடியாது.
அப்போ இவர் விருப்பத்தை அவங்க என்ன பண்ணணும்? டாக்குமெண்டாக தெரிவிக்க வேண்டும். டாக்குமெண்டாக தெரிவிக்க வேண்டும். சாசனமாக அதை அமல்படுத்தப்பட வேண்டும். அவருடைய விருப்பத்தை சாசனமாக அமல்படுத்தப்பட்ட பிறகுதான் அவருடைய விருப்பம் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த இந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய கவர்மெண்டோட பாலிசியில என்னென்னலாம் சொல்றாங்க? நம்முடைய சுகத்துக்கான பாலிசி தேவனிடத்தில் இருக்கிறது. தேவன் என்ன சொல்றாரு? அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள், சுகமானீர்கள் அப்படின்றாரு. சுகமானீர்கள், அதை பிரசன்ட பற்றி பேச, சுகமாவீர்கள் அப்படின்னாலே எதிர்காலத்துல நான் ஆக போறன்ற மாதிரி அங்க காண்பிக்கப்படுகிறது. டேர்மை கவனிக்க வேண்டும். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் அப்படின்னா இந்த ஆனீர்கள் பிரசன்ட் பீரியட்லயே உங்களுக்கு சுகத்தை கடல் வைத்திருக்கிறார் என்று அறிவிக்கப்படுகிறது. அப்போ அவருடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பம் வார்த்தையின் அடிப்படையில் டெக்ஸ்டாக பிரிண்ட் ஆக்கப்பட்டு கையில கொடுக்கப்படுகிறது. அப்போ உயில் அப்படின்றாங்க. உயில்ன்றது என்ன? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சில பேருக்கு அவங்க உயில் எழுதி வைக்கிறாங்க. உயில்னா என்ன? ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. ஒன்னு அவங்க விருப்பம், இன்னொன்னு அதை பத்திரப்பதிவு பண்றாங்க. பத்திரப்பதிவுல என்ன ரெண்டு நடக்குது? விருப்பத்தை எல்லாம் பத்திரத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. விருப்பத்தை எல்லாம் பத்திரத்தை தெரிவிக்கிறாங்க. பத்திரத்துல என்ன இருக்குதோ அதுதான் அவங்க விருப்பமாக இருக்கிறது. விருப்பம் மட்டுமல்ல, அதுதான் அவங்க இருதயமாவே இருக்கிறது. அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்றதை நாம எது மூலமா கண்டு கொள்ளலாம்? உயிலில் இருக்க சொல்லப்பட்டுள்ள வார்த்தையிலே நாம் கண்டு கொள்ளலாம். நிறைய பேருக்கு இந்த உலகத்துல நிறைய குடும்பத்தினர்கள் உயில் எழுதி வைக்கும் போது உயில்ல சிலர் என்ன சொல்றாங்க? என் மேல அவருக்கு அவ்வளவுதான் பிரியம், ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் உயில் எழுதி வச்சிருக்கிறாங்க. பட் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை சொல்லப்பட உயில் எப்படிப்பட்டது? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றுவார். பொருளாதாரத்தை பற்றி பேசும்பொழுது ஏதோ உங்கள் தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமா சந்திக்கப்படும் என்று சொல்லப்படவில்லை. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி அவருக்கு எவ்வளவு மகிமை இருக்குதோ, அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு இருக்குதோ, ராஜாவுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு சொல்லி மாலனமா சொல்ல முடியுமா? ஒரு ராஜாக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குன்னு உலகத்துல ஆண்ட ராஜாக்குடைய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசும்போது தலை சுத்துது. இவ்வளவு கோடி கோடியா அவங்க வச்சிருக்கிறாங்க ஒரு காலகட்டத்துல. அப்போ உலகத்துல ஆண்ட அரசர்களை இவ்வளவு செல்வங்களை குவித்து வைத்திருக்கும் போது அண்ட சராசங்களை படைத்தவர், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், வெள்ளியும் பொன்னும் என்னுடைய சொன்னவர், எல்லா தங்க சுரங்கங்கள்லாம் அவருடையதா இருக்கும்போது அப்ப அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்மளால கணக்கிடவே முடியாது. வேதம் சொல்லுது, உங்களுடைய தேவைகளின்படி அவர் உங்களுக்கு கொடுப்பார்னா அப்போ அவருடைய ஹார்ட் அவ்வளோ பெரிய ஹார்ட் கிடையாது. ஏதோ என் தேவையை பார்த்து அவர் ஏதோ கொஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். பட் கடவுள் உங்க தேவைக்கேற்றவர் தருவதல்ல. என் தேவன் தம்முடைய மகிமையின் அவருடைய மகிமை எவ்வளவோ, அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவோ அதன்படி உங்களுக்கு குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். ஆமென். அப்போ பொருளாதாரத்தினுடைய அந்த லா என்ன சொல்லுது? தேவ ராஜ்யத்தோட மக்கள் பொருளாதாரத்தில் எப்படிலாம் இருக்க முடியும் அப்படி சொன்னா, தேவ ராஜ்யத்தோட குடிமக்கள் கடவுளுடைய மகிமையின்படி, கடவுளுடைய ஐஸ்வர்யத்தின்படி அவங்க மிகவும் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள் உண்மையாகவே அந்த மகிமையும், அந்த ஐஸ்வர்யத்தையும், அந்த ஆசீர்வாதத்தையும், அந்த பொருளாதார பெருக்கத்தையும், அந்த தேவன் சொன்ன அந்த அரசியல் அமைப்பு சாசனத்தையும், அந்த வார்த்தையும் அவங்க நம்புகிறார்களா என்று கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு அவங்க பெருசா நம்புவது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமான இயேசுநாதருக்கு தலை சாய்க்க கூட இடமே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, உங்களுக்கே இடம் இல்லாதப்போ எனக்கு எதுக்கு இந்த பூமியில எனக்கு இடம்? உங்களுக்கு இடம் இல்லாத பூமியில எனக்கு ஒரு இடமும் வேணாம் ஆண்டவரே. ஐஸ்வர்யம் வேணாம் ஆண்டவரே. ஐஸ்வர்யம் வச்சிருந்தா அதை நான் உங்களை விட்டு பிரிச்சணும் அப்பா. நான் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் அப்பா. இந்த ஏழையை மட்டும் நீங்க பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனா போதும் ஆண்டவரே. இந்த ஏழையை மறந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி
இவங்க எதை ரொம்ப ஹைலைட் பண்றான்னா, இந்த ஏழையை மறந்துடாதீங்க, இந்த ஏழையை நீங்க நினைவு கூறுங்க. உங்களை மாதிரி இந்த ஏழை இந்த உலகத்துல வீடு இல்லாம, வாசல் இல்லாம, நிலம் இல்லாம, உங்களுக்கு எப்படி வீடு இல்லையோ எனக்கு கூட வீடு கிடையாது. யாரோ சொல்லி வச்சுட்டாங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு வீடு வச்சீங்கன்னா மோட்சத்துல உங்களுக்கு வீடு கிடையாது. ஹலோ, எவ்வளவு சீப் ஆயிட்டாங்க பாத்து அந்த கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் ரொம்ப சீப்பான கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது, சொந்த வீடு இருக்கிறவனுக்கு இன்னொரு வீடு கிடைக்கவே கிடையாது. இந்த கவர்மெண்ட் சீப்பா நடந்துக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு வீடு தான், இன்னொரு வீடு கேட்காதீங்க, ஏன்னா அடுத்த ஏழைகள்லாம் கொடுக்கணும், நாங்க எத்தனை பேர் கொடுக்குதுன்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஏழைகளை பராமரிக்கிறாங்க, மெயின்டைன் பண்றாங்க. அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது அவங்களால. ஏதோ வீடு வாசலும் கொடுத்து, ஏதோ 3 வேளை சோறையும் கொடுத்து, அவங்களுக்கு ஏதோ சில உதவியும் பண்ணிட்டு, பின்னால இவங்களுடைய உதவி அவங்களுக்கு வேணும், அவங்களுடைய உதவி இவங்களுக்கு வேணும். இப்படிதான் ஒருத்தர் மாத்தி மாத்தி உதவி பண்ணுகிறாங்க கவர்மெண்ட், இந்த உலகத்தின் மக்கள். பட் ராஜ்யம் என்றது என்பன, தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, அவர் நம்முடைய உதவி எதிர்பார்ப்பதல்ல, அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு இந்த உலகத்துல வீடை வச்சுக்காத, வீடு வேணான்னு அவர் சொல்லல. அவர் சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, இதெல்லாம் நீ எடுத்து அனுபவின்றாரு. தேவன் ஆபிரகாமை மகா பெரிய சீமானாக ஆக்கி வச்சிருக்கிறாரு. அவனுக்கு ஒட்டகங்களையும் வேலைக்காரர்களையும் கொடுத்து இருக்கிறாரு. ஏராளமான செல்வங்களை அவருக்கு குவிச்சு வச்சிருக்கிறாரு. அவனை பற்றி அவனுடைய வேலைக்காரன் சொல்றான், என்னுடைய எஜமான் மிகப்பெரிய சீமானா இருக்கிறான்னு சொன்னான். தேவன் அவனை எல்லா விதத்திலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறாரு. பாருங்க, அவனுக்கு ஏதோ ஒரு வீடு கொடுக்கல, அவனுக்கு ஏதோ கொஞ்சம் செல்வத்தை கொடுக்கல, எண்ணி பார்க்கப்பட முடியாத அளவுக்கு கடவுள் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் ராஜாவின் மகிமை, இதுதான் ராஜாவின் மகிமை. அதாவது ஒரு ஏழையை தேவன் உயர்த்தும் போது, அந்த ஏழை மேல ராஜாவுடைய ஆசீர்வாதம் குவிக்கும் போது அது எதை பிரதிபலிக்குதுன்னா, அவன் வழிபடுகிற ஆண்டவர் அவ்வளவு மகிமையானவர், அவ்வளவு மகிமையானவர், பெரியவர், நல்லவர், தாராளமானவர், ஏராளமானவர், கருணை உள்ளம் கொண்டவர், தயவாய் நடத்துகிறவர். ஆமென். அப்போ பொருளாதாரத்தை பற்றி அப்படி பேசுகிறது, பிறகு சுகத்தை பற்றி பேசுகிறது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் சொல்லப்பட்டுள்ளது. என்ன சொல்ல போனா, அவர் பாதுகாப்பை பற்றி பேசுறாரு. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாகன்னு நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்றாரு. பரலோகத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பூமியில வரும், உங்க வீட்டுக்கு வரும், உங்களுக்குள்ள வரும்னு சொல்லி தராரு. அப்போ இதெல்லாம் அவர் சொன்னதை இந்த உலகத்துல இருக்கிற தேவராஜ்யத்தின் மக்கள் இந்த சாசனம் என்ன சொல்லுதுங்கிறத அவங்க சரியாய் பிடிச்சு கவனிச்சு, தேவனே நீ சொல்லியிருக்கிறீரே, உங்களோட வார்த்தையின்படியே எனக்கு இது ஆக கடவுது, எல்லாம் உங்களோட வார்த்தையின்படி எனக்கு இது ஆக கடவுது என்று நாம சொல்லும் போது, சட்டத்தை இயக்கினவர் ராஜாவுக்கே அந்த சட்டத்தை நான் எடுத்து சொல்றேன். அவர் சட்டத்தை பார்க்கிறார், கேட்கிறார், அந்த சட்டப்படி அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். எதுவுமே நம்புறீங்க? அவரோட வார்த்தை அவர் மதிக்கிறார். அவரோட வார்த்தைக்கு தான் மதிப்பே இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தையும் அவரும் ஒண்ணு, சட்டமும் அவரும் ஒண்ணு, சாசனமும் அவரும் ஒண்ணு. இந்த வார்த்தை, இந்த சட்டம், இந்த சாசனத்தை நான் பேசும்போது பரலோகத்தின் ராஜா கவனிக்கிறவரா இருக்கிறார். ராஜா அதை கேட்கிறவரா இருக்கிறார். ஏன்னா அவர் சாசனத்தை ரொம்ப செவி சாய்க்கிறார். பாருங்க, உங்களுடைய பணத்தை நீங்க பேங்க்ல போட்டு ஒரு 5 லட்சத்தையோ 10 லட்சத்தை நீங்க டெபாசிட் பண்ணிட்டு உங்க பணத்தை போட்டு இருக்கிறீங்க. அவசரத்துக்கு உங்களுக்கு பணம் தேவை, ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவை. உங்க பேங்க்ல போய் 10,000 எடுக்கணும்னு சொன்னா, உங்க பணம் போட்டதுனால நீங்க போய் அவங்க கேஷ் கவுண்டர் போய் கை போட்டு எடுத்துட முடியுமா? ஏன் காசு தான் எடுக்கிற, உங்க காசு எடுக்க சொல்ல முடியும். பேங்க்ல போயிட்டு பிடிச்சி உள்ள தள்ளுவாங்க திருடன்னு சொல்லி. உங்க பணம் தாங்க, ஆனா உங்க பணத்தை நீங்க அப்படியெல்லாம் போய் கை போட்டு எடுத்துட முடியாது. ஆனா உங்க பணத்தை உங்க டெபாசிட் பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க பேங்க், உங்களை ஏமாத்த மாட்டாங்க. அப்புறம் எப்படி எடுக்கிறது? சரி, எனக்கு பணம் வேணும், அர்ஜென்ட்டுக்கு பணம் வேணும், லைன்ல எல்லாம் நிக்க முடியாது, எனக்கு மேனேஜர்கிட்ட போய் மேனேஜர் எனக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணும்,
என் கஷ்டம் இப்படி, என் நஷ்டம் இப்படி, என் பிரச்சனை எப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட உங்க உங்க பிரச்சனையெல்லாம் புலம்புறதுனால மேனேஜர் உங்க பணத்தை எடுத்து குத்துற நினைக்கிறீங்களா? அப்படியே கொடுக்க முடியாது. அப்படியே ரூல் கிடையாது பேங்க்ல. பேங்க்ல ஒரு பாலிசி என்ன, உங்க பணத்தை டெபாசிட் பண்ணுங்க, உங்க பணத்துக்கான வட்டியை நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு அவசர தேவைன்னு வரும்போது, இல்ல உங்களுக்கு தேவை இருக்குதோ இல்லையோ, எப்ப வேணா நீங்க வரலாம், உங்க பணத்தை நீங்க கிளைம் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம். ஆனா அவங்க கொடுக்குற ஒரே ஒரு டேர்ம் என்னன்னு சொன்னா, செக் புக்கு கொண்டு வாங்க, இல்ல ஒரு சலான் எடுங்க, உங்க பேர் எழுதுங்க, கரெக்டான கையெழுத்து போடுங்க, கொண்டு போய் கவுண்டரில் நீட்டுங்க, கண்ணை மூடி கண்ணத்தோட காசு உங்களுக்கு முன்னால் அவங்க கொண்டு வந்து வச்சிரும். இந்த நார்ம்ஸ் படி தான் நீங்க பேங்கை அப்ரோச் பண்ணணுமே ஒழிய, அந்த பேங்க்ல போய் நீங்க கண்ணீர் விடுறதுனாலயோ, பேங்க்ல போய் முழங்கால் படிட்டு கதறுவதனாலயோ, பேங்க்ல போய் உங்க பிரச்சனை கூறுவதனாலயோ பேங்க் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போவது கிடையாது. அப்போ அந்த பேங்குடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னவோ அப்படிதான் நான் ஃபாலோ ஆகணுமே ஒழிய, என்னுடைய அறிவு கெட்டபடி, என்னுடைய புத்தி கெட்டபடிலாம் நான் பேங்க்ல போய் நடந்துக்கவே முடியாது. சரி, ஒரு சட்ட சிக்கலே வந்துடுச்சு, சொத்து விவகாரமே வந்துடுச்சு, சொத்து பிரச்சனையே வருது. இந்த சொத்து பிரச்சனைக்கெல்லாம் இந்திய அரசியல் அமைப்புல சில நல்ல நல்ல சட்டத்தில் இயக்கி வச்சிருக்கிறாங்க. யாரும் ஏமாற்ற முடியாத அளவுக்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த சட்டப்படி உங்களுடைய சொத்து நீங்க சொந்தமாக்கணும் அப்படின்னா, நீங்க போய் போற வர வக்கீல் காலெல்லாம் பிடிச்சி பிரயோஜனமே கிடையாது. இல்ல ஜட்ஜையா காலை பிடிச்சும் பிரயோஜனம் கிடையாது. இல்ல கோர்ட்ல போய் கண்ணீர் விடுறதுனாலையும் ஜட்ஜையா உங்களுக்கு உதவி செய்ய போறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான சட்டத்தை பத்தி நீ பேசு, அந்த ப்ரூஃபை கொண்டு வா, அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா, அதுக்கான ப்ரூஃபை கொண்டு வா, அதுக்கான சட்டம் என்ன சொல்லுதோ என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா நாங்க செய்யணும். சோ பேப்பர்ஸோட தான் கோர்ட் அணுகணும், சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட தான் நம் பேங்க் அணுகணும். இந்த உலகமே அப்படிதான் இயங்குகிறது. ஆனா கிறிஸ்தவர்கள், மதங்களை போதிக்கின்ற பிரசங்கமார்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி வச்சுட்டாங்கன்னு சொன்னா, கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு கதறு, கடவுள் உனக்கு உதவி செய்வார்னா அப்புறம் எதுக்கு 66 புஸ்தகம், அப்புறம் எதுக்கு பைபிள், அப்புறம் எதுக்கு சாசனம், அப்புறம் எதுக்கு அவர் வார்த்தையா இருக்கணும், அப்புறம் எதுக்கு அவர் வார்த்தையை எழுதி நம்ம கிட்ட கொடுக்கணும், இந்த உயில் புஸ்தகத்தை எழுதி நமக்கு எது கொடுக்கணும், அந்த கவர்மெண்ட் புக் எதுக்கு நம்ம கையில வரணும், வேற கண்ணீர் விட்டா காரியம் நடக்குதுன்னு சொன்னா அப்போ எல்லாரும் பேசாம கண்ணீர் விட்டு கதற வேண்டியதுதான். ஆனா ராஜ்யம் அப்படியெல்லாம் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது? ஹலோ, ராஜ்யம் ரெஸ்பான்ஸ் பண்ணவே பண்ணாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் எப்படி இயங்குதோ அப்படிதான் இயங்க ஆரம்பிக்கும். சரி, இன்னொரு பாஸ்த வாசிப்போம். இந்த சட்டம் பற்றி படிக்கும்போது எரேமியாவுக்கு எழுதின புஸ்தகம் 29, 11 மற்றும் 14. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரைக்கும் நான் படிக்கிறேன். ஆதலால் சரி, எரேமியா 29 11 நான் படிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். என்ன சொல்ல வராரு? நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு என்ன செய்யறேன், நானு கொடுக்கிறேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்.
எல்லாம் தீமைக்கல்ல நன்மைக்கு, எல்லாம் தீமைக்கல்ல நன்மைக்கு. அப்படின்னா இந்த பைபிள், இந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய அரசியலமைப்பு சாசனமானது கடவுளுடைய நினைவா இருக்கிறது, கடவுளுடைய விருப்பமா இருக்கிறது. அவருடைய வில் நமக்கு டெஸ்டமெண்டா வருகிறது, அல்லது அவருடைய விருப்பம் நமக்கு உடன்படிக்கையாக அல்லது சட்டமாக நமக்கு வருகிறது. அவர் விருப்பம் நமக்கு தெரிவிக்கிறார். அப்போ இந்த புக்கு எப்படிப்பட்ட புக்குன்னா, கடவுளுடைய விருப்பத்தை எல்லாம் இதில் தெரிவித்து வைத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளுமே தீமைக்கல்ல எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் தீமைக்கல்ல நன்மைக்கு. அப்போ நன்மையான காரியங்களை, எனக்கு தேவையான காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜா எனக்கு எழுதி கொடுத்திருக்கும் போது அவர் சொல்றாரு, வந்து விண்ணப்பம் பண்ணுங்கன்றாரு. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி என்ன பண்ணுங்க, எல்லாம் விண்ணப்பம் பண்ணுங்க, எல்லாம் விண்ணப்பம் பண்ணுங்க. For I know the plans I have for you, plans to prosper you are not to harm you, plans to give you hope and future. Then you will call upon me and come and pray to me, and I will listen to you. You will seek me and find me. When you seek me with all your heart, I will be found by you. அவன் என்ன சொல்றாரு கடவுள், நான் உங்களை பற்றி நிறைய விஷயத்தை பிளான் பண்ணிருக்கிறேன். அந்த பிளான் எல்லாமே செழிப்புக்கானது, அந்த சித்தம் எல்லாமே செழிப்புக்கானது. பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ, நீங்க ப்ராஸ்பரா இருப்பதுக்கு தான் கடவுள் இந்த வேத புஸ்தகத்தை எழுதி இருக்கிறாரு. and not to harm you, தீமைக்கல்ல. plans to give you hope and your future, நல்ல நம்பிக்கையான எதிர்காலத்தை பற்றி கடவுள் நமக்கு எழுதி இருக்கிறார். அதாவது என்னுடைய எதிர்காலம், என்னோட வாழ்க்கை, நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் என்னை உண்டாக்கின ஆண்டவர் என் எதிர்காலத்தை, என் வாழ்க்கை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அவர் சட்டமாக எழுதி வச்சிருக்கிறார். எதிர்காலம் தெரியல, எதிர்காலத்துல என்ன பண்ண போறேன் புரியல, குழப்பமா இருக்குதுன்றவங்களுக்கெல்லாம் உங்களை பற்றின எதிர்காலத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்க வேத புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். இதுதான் உங்கள் எதிர்காலமாக இருக்கிறது, இதுதான் நிகழ்காலமாயும் இருக்கிறது. நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. உலகத்துல நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த வேத புஸ்தகம் நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. Then you will call upon me and come and pray to me. என்னை அழைங்க, வந்து பிரார்த்தனை பண்ணுங்க, என்னை கூப்பிடுங்க, வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. இங்கதான் கிறிஸ்தவர்கள் லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கிறாங்க. பிரார்த்தனை நம்ம என்ன ஜபம் என்று சொல்றோம். ஜபம்னாலேயே என்ன நினைக்கிறாங்க, ஓன கூப்பாடு போறதான் ஜபம். ஜபம்னா புலம்புறது, ஜபம்னா சொல்றது, ஜபம்னா நமக்கு என்ன வேணுமோ நாம் அதெல்லாம் சொல்லிக்கினே இருக்கிறது. கரண்ட் பில் வேணும், ஃபீஸ் வேணும், காசு வேணும், வீடு வேணும், நிலம் வேணும், இதுதான் ஜபம். நம்முடைய தேவைகளை சொல்வது ஜபம் என்று சொல்றாங்க. கிடையவே கிடையாது. நம்முடைய பிரச்சனைகளை சொல்வதல்ல ஜபம். ஜபம் என்ன, தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு பதிலா இருக்கிறது, பதிலை பேசுவதுதான் ஜபமா இருக்கிறது. ஆமென். சோ கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்க நீங்க கொஸ்டின் சொல்லுவீங்களா? நீங்க கொஸ்டின் நாம தான் கேள்விக்குறியோட இருக்கிறோம். வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது, வாழ்க்கையே புலம்புறதா இருக்குது, வாழ்க்கையில ஒண்ணும் புரியாம இருக்குது. கடவுள் அந்த ப்ரே பண்ணுங்கன்றாரு. ப்ரேன்னா நீங்க கொஸ்டின் பேப்பரை விவரிக்காதீங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு கடவுள் பதில் வச்சிருக்காருங்க. இந்த பதிலை பேசுவதுதான் பிரார்த்தனை, இந்த பதிலை பேசுவதுதான் ஜபம். ஆமென். வாழ்க்கை நிலைமை மோசம், காசு இல்ல, சுகம் இல்ல, வெற்றி இல்ல, வாழ்வு இல்ல, என் பிரச்சனை இப்படி இருக்குது. சரி, என் பிரச்சனைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றுவேன். ஆஹா, இதான் பதில். என் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றுவேன் கடவுள் சொல்லி இருக்கிறாரு. நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், பதில் இங்க இருக்குது.
இப்ப கடவுள்கிட்ட போய் நான் எதை பேசணும்? என் பிரச்சனையை பேசுறது பெட்டரா, இல்ல அவர் சொல்லி இருக்கிற வார்த்தையை பேசுவது பெட்டரா? அவர் வார்த்தையை பேசுறதுதான் பெட்டர். ஏன்னா என் பிரச்சனையெல்லாம் அவர் கேட்டு இருக்க மாட்டாரு. ஏன்னா என் பிரச்சனை ஆல்ரெடி அவருக்கு தெரியும். அவர் பிரச்சனைக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சார்னா உலகமே பிரச்சனை இருக்குது. பிரச்சனைலாம் கேட்டுட்டு இருந்தா அப்புறம் அவருக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனால் அவர் பிரச்சனை கேட்கறது இல்ல, அவர் உனக்கு என்ன சாசனத்தை எழுதி கொடுத்துருக்கிறேன், அவர் உனக்கு என்ன பதில் வச்சிருக்கிறேன், உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணு, அதை கவனி, அதை படி, அதை பிலீவ் பண்ணு, வந்து சொல்லு என்கிட்ட. அதை என்கிட்ட சொல்லு, நான் அதை நிறைவேற்றுறேன் உனக்கு. கோர்ட்டுங்கிறது அதுதான், பேங்க்ன்றது அதுதான், வாழ்க்கைன்றது தான், இந்த உலகத்தோட பாலிசி அதுதான். சோ என்ன சாசனமோ அது எனக்கு இந்த கவர்மெண்ட் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறது. சாசனத்துக்கு தான் வேல்யூவே தவிர ப்ராப்ளத்துக்கு வேல்யூவே கிடையாது. அவங்க சொல்றாங்க, then you will call upon me and come and pray to me. ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறாரு. and I will listen to you. நான் அதை கவனித்து கேட்பேன், நான் அதை கவனித்து கேட்பேன். ஹலோ பாருங்க, ராஜா சொல்றாரு கவனித்து கேட்பேன்றாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஊர் பேங்க்ல போய் என் பிரச்சனை சொன்னா பேங்க் மேனேஜர் கேட்பான்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் உட்காருங்க வரேன்னு, கண்டிப்பா வரவே மாட்டார் அவரு. இல்ல கூப்பிடவே மாட்டார். ஏன்னா நம்ம பிரச்சனை கேட்கறதுக்கு பேங்கை திறந்து வச்சு உட்காரலங்க. நம்ம பிரச்சனை கேட்கறதுக்கெல்லாம் கோர்ட்டு திறந்து வச்சு உட்காரல. கோர்ட் வந்து ஆன்சரோட வாங்கன்றாரு. கோர்ட் வந்து ப்ரூஃபோட வாங்க, எவிடன்ஸோட வாங்க, நாங்க சட்டத்தை வச்சுக்கிறோம், அதை அவங்க பாஸ் பண்ணி கொடுக்குறோம். பார்லிமெண்ட் என்ன, அங்க உட்கார்ந்து மக்கள் பிரச்சனை எல்லாம் புலம்புறது இல்லைங்க. பிரச்சனை எப்படி இருக்குதா, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், என்ன சட்டத்தை பாஸ் பண்ணலாம், என்ன பிரகடனப்படுத்தலாம். சோ பார்லிமெண்ட் அதான் பண்ணும். அதுக்குதான் பார்லிமெண்ட், அதுதான் போர்டு மெம்பர்ஸ் ஆஃப் கேதர் ஆகிறாங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, வந்து என்னை கூப்பிடு, நான் வருவேன், நீ சொல்றத நான் கேட்பேன். அப்ப கடவுள் எதை கேட்பான்றாரு? என் பிரச்சனை கேட்பேன்னு சொல்ல, என் பிரச்சனைக்கான பதிலை நான் பேசும்போது பதிலை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நோய்களை சுகமாக்குகிறார். இதுதான் அவருடைய பதில். You will seek me and find me. When you seek me with all your heart, I will be found by you. தேடுங்கள், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை கவனிங்கள், நாடுங்கள், உங்கள் தேவைகள் எல்லாம் ஒரு சந்திக்கப்படுகிறது. ஆமென். ஆகவே அடுத்த வாரத்துல நாம் இதை குறித்து நிறைய கவனிக்கலாம். இந்த சட்ட புஸ்தகத்தை பற்றி அடுத்த வாரம் நாம் படிப்போம். நாம் எல்லாரும் எழுந்திருக்கலாம்.